பின்ன என்னடா, என் மருமக முன்னால என் பையன் அவளுக்கு நலுங்கு வைக்கணும்னு சொல்றா, விடுவனா? ஓஹோ, அதான் சந்தனத்துல அரிப்பு இலை இருக்குல்ல, அத அரைச்சி கலந்து விட்டுட்டேன். அது சரியான நேரத்துல சரியா வேலை செஞ்சு அவள ஓட விட்டுருச்சு. ஆமாமா, நல்ல காரியம் பண்ண. இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் நான் அவ கண்ணத்துல பூசி இருப்பம்மா. நல்லவங்க தோக்குற மாதிரி இருக்கும், ஆனா தோக்க மாட்டாங்க. எக்கா எக்கா, என்னக்கா இது தத்துவ மழையா பொழிவியே? சித்தப்பா இது இருக்கட்டும், எங்க வாங்க போய் விக்னேஷ் எங்க இருக்கான்னு பாக்கணும்ல. போங்க போங்க, போய் துப்பறி வேலை பாருங்க. எக்கா என்னக்கா வேலை பண்ணிருக்க? அசத்தி புட்டமோ குரங்கு மாதிரி இன்னைக்கு ராத்திரி சொரிஞ்சுக்கிட்டே இருப்பா. ஆமா, வேற யாருக்கும் வைக்கலையே? டேய், அண்ணா அவனை கவனமா பாத்துக்க சொன்னாரு, அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்க. புரியுதா? டேய் ஆளுங்கடா. டேய் நீ தான் டீ சாப்பிட கூட போனா, இப்ப ஆள காணடா. டேய் எங்கடா போனா? டேய் வாங்கடா, வெளிய போய் தேடுங்க. ஏய் அங்க இருக்கானடா? ஏய் இங்க இல்லடா, அங்க இருக்கடா. இல்லடா, இங்க இல்லடா, தப்பிச்சடா. அண்ணா அவனுக்கு நம்மள தண்ணி காட்ட சொன்னா அவன் நமக்கே தண்ணி காட்டி போயிட்டாடா. அண்ணன் போன் பண்றா. ஹலோ அண்ணே, பையன் தப்பிச்சானே. ஏய், எப்படிடா? அதான் தடிமாடி மாதிரி 3 பேர் இருந்தீங்கல, அப்புறம் எப்படிடா தப்பிச்சான்? அண்ணே, டீ சாப்பிட போற கேப்ல தப்பிச்சானே. ஏ, இத சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? அடி வாங்க, நம்ம அம்புட்டி வேகமா எங்கேயும் போயிருக்க மாட்டான். சீக்கிரமா அவனை போய் தேடி கண்டுபிடிக்க. எடுத்து பாரு. விக்னேஷ். அக்கா. ஏய் விக்னேஷ் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்னை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க அக்கா. அடைச்சு வச்சிருக்காங்களா? அக்கா அக்கா, நான் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கேன்க்கா. எங்கன்னு சொல்லுங்க. விக்னேஷ், நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துருவோம். சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம் அண்ணா, அந்த சாவடி ரோடு பக்கமா போங்களேன். நீ டென்ஷன் ஆகாம இரு. இங்கதான் நான் நிறுத்துங்க நிறுத்துங்க. இங்கதான். அக்கா. விக்னேஷ், ஐயோ ஏய், என்னாச்சு விக்னேஷ் உங்களுக்கு? என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? என்னாலதான் உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம். என்ன மன்னிச்சிருங்க. சாரி நானே விக்னேஷ். உங்களுக்கு உதவ முடியாம மாட்டிக்கிட்டேக்கா. சாரிக்கா. ஐயோ இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. வாங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். எங்க போறீங்க? வா, ஹாஸ்பிடல் போ. வா வா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். என் தலையில பலமா அடிபட்டிருக்கு.
அங்க போனாலும் உடைப்படா தெரியல. அவங்களுக்கு கால் பண்ணதே என் உசுறு போறதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ஐயோ விக்னேஷ், அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க வாங்கல. இல்ல 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 நான் இதை சொல்லி ஆகணும். மாயாவை பத்தின ஒரு ரகசியம். என்ன 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 விக்னேஷ்? அது எனக்கு தெரியுங்கிற விஷயம் கூட அவளுக்கு தெரியாது. பாப்பா வெளியே வா, இல்லனா 2 ஊசி போட்டுருவாங்க. அது ஒண்ணும் இல்லங்க, ஊசிக்கு பயந்துகிட்டு உங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்கா. பாப்பா வாமா, அவங்க போகட்டும், தொந்தரவு பண்ணாத. பரவாயில்லைங்க, குழந்தை தானே. அப்பா இங்க வா. நீங்க எவ்வளவு சமத்து. இந்த சின்ன ஊசிக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? ஊசி போட்டாதானே உடம்பு சரியாகும். அப்போதான் நிறைய சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ ஊசியை போட்டுக்கிறீங்க. ஓகே, குட் குட். ஒரே ஒரு ஊசி தான். சாரிங்க, குழந்தை தெரியாம தட்டி விட்டுருச்சு. ஐயோ இதுல என்ன, பரவாயில்ல. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அதுக்குன்னு அப்படியெல்லாம் விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஊசி போட்டுருங்க. சரிங்கம்மா. சரி போலாமா? விக்னேஷ் கண் முடிச்சிட்டா டாக்டர் கால் பண்ணுவாரு. நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். போலாமா? போங்க போங்க. விக்னேஷ் கண்ணு முழிக்காத வரைக்கும் அவன் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கண்ணு முழிச்சிட்டான், நிச்சயம் அவனுக்கு என் கையால கருமாதிதான்.